சென்னை பெருநகர் காவல் சார்பில் நம்ம பந்தோபஸ்த் ஸ்கீம் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பந்தோபஸ்த் ஸ்கீமில் எந்தெந்த நம்ம 3 லோக்சபா ஃபுல் கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்குது. அதை தவிர இன்னொரு 2 பாதி இருக்கும், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் நம்ம காஞ்சிபுரம் செங்கல்பேட். ஸோ இந்த டோட்டல் 5ல் எல்லார் பக்கம் நம்ம ஒரு ஸ்கீம் பிரகாரம் இந்த மாதிரி ஒரு கிளஸ்டர் பூத்ஸ் எங்கே இருக்கிறாங்க. சில பூத் கிளஸ்டர் இல்லாமல் சென்சிட்டிவ், சில அந்த வல்னரபிள் சொல்கிறாங்க வாக்குகள் சாவடிகள். ஸோ எங்கே முக்கியமான பெரிசு இருக்க நிறைய வாக்குகள் சாவடி இருக்குது அந்த கிளஸ்டர் பூத்ஸ். இதை நான் பர்சனலில் பார்த்துட்டே இருக்கிறேன். ஏதாவது நம்ம போலீஸ் பாதுகாப்பில் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அதை அதிகம் பண்ணோம், சில வசதிகள் ஏற்பாடு பண்ணோன்னா அதுக்கு தான் நான் பர்சனல் பார்த்துட்டே இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வரைக்கும் இது வாக்குகள் சாவடி பூத்ஸ் உள்ளே ஏற்பாடுகள், சில ஏற்பாடுகள் வெளியே பண்ணணும். நம்ம 100 மீட்டர் 500 மீட்டரில் நம்ம பேரிகேடு போட்டு வாகனங்களில் இப்படி அவங்க பார்க்கிங் பண்ணும், டிராஃபிக் போலீஸ் ஆள் அவங்க டியூட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அங்கேருந்து உள்ளே இப்படி வரணும். அது மட்டும் இல்லை, முக்கியமான ஜங்ஷன்ஸில் பிக்கெட்டிங் போட்டிருக்கோம், நம்ம மொபைல் பார்ட்டிஸ் போட்டிருக்கோம். அவங்க ரோந்தில் எப்போவுமே இருப்பாங்க. எங்கே கொஞ்சம் தேவை இருந்தாலும் அங்கேருந்து சீக்கிரம் போகிறதுக்கு ஒரு நம்ம பிளான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லோரும் பூரா நம்ம சென்னை பெருநகர் பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். ஏதாவது ஒரு நம்ம சம்பவம் நடக்கக்கூடாது, நடக்க ஆகாது. ஸோ எல்லோரும் நம்ம ஓட்டர்ஸுக்கு அமைதியான இந்த வாக்குகள் சாவடிகளில் வரலாம், போகலாம். அதுக்காக ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஒரு பந்தோபஸ்த் ஸ்கீம், அதுக்காக நம்ம ஒரு பிளான் இருக்குது. நாளைக்கு நிறைய பேர் ஓட்டலுக்கு வர்றாங்க, அப்போ பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குன்ற பட்சத்தில் நிறைய வர மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபோக்கஸ் பண்ணுறோம்? இந்த மாதிரி நமக்கு எங்கே வர்றாங்க நமக்கு தெரியும். இந்த மாதிரி எந்தெந்த வாக்குகள் சாவடியில் யார் யார் வீட்டு இருக்கிறாங்க, யார் எங்கே வர்றது பழைய ஓட்டிங் டைமில் வந்திருக்காங்க. எல்லோரும் இந்த மாதிரி வாக்குகள் சாவடிகளில் நம்ம சரியான ஏற்பாடுகள் இருக்கும். வெளியே இருந்து பார்த்தானே சரி, உள்ளே போகும்போது வரும்போது அதை தான் நான் இங்கே நம்ம சப்போஸ் அதிகமாக ஆள் வர்றாங்க கூட்டம், ஸோ எப்படி அவங்க தனியாக பிரிச்சுட்டு அமைதியான போகிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி ஒன்றுமே இல்லை. எல்லாருக்கும் எனக்கு அவங்களுக்கு மட்டும் இல்லை, செலிப்ரிட்டிஸ் ஃபிலிம் ஸ்டார் அவங்களுக்கு இல்லை, நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். இது ஒரு பெரிய நம்ம விழா மாதிரி இருக்கிறோம். ஓட்டிங் செலிப்ரேஷன் வரணும், கட்டாயமாக ஓட்டு போட்டுட்டு போகணும். எல்லா ஏற்பாடுகள் நமக்கு ஒன்றும் பிரச்சனை நடக்க மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ சரியான வரலாம் போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை வராது. கிரேட்டர் சென்னை போலீஸ் சார்பில் எல்லாருக்கும் நான் என்னுடைய உறுதி கொடுக்குறேன். சார், இந்த வட சென்னையில் வேட்புமனு தாக்குதல் போது பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. நிறைய பேர் தொந்தரவு கூட ஆரம்பிச்சிருக்கோம். அந்த இடத்துல ஃபோக்கஸாக நம்ம ஏதாவது எல்லோரும் இந்த மாதிரி எவ்வளோ பழைய ஆண்டுகளில் வந்தானா நம்மகிட்ட லிஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி இப்போ நடக்கக்கூடாது, எல்லோரும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒன்றும் ஆகாது. எல்லோரும் நல்ல பந்தோபஸ்த் ஸ்கீம் இருக்குது நம்ம இம்ப்ளிமெண்ட். வட சென்னை சொன்னாலும் சரி, எல்லோரும் பூரா சென்னை பற்றி நான் சொல்கிறேன், தமிழ்நாடு பற்றி சொல்கிறேன், நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. செல்ஃபோன்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி தேர்தல் சொல்லியிருக்காங்க. அதை செக் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது கூடுதலாக ஏதாவது பண்ணியிருக்கோம்? அதில் யார் நம்ம இசிஐ அண்ட் டிஇஓ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம சிஇஓ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லோரும் வரணும். அதை தான் என்னோட நம்ம தேவை இருந்தால் பண்ணுறோம். இல்லைன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். யார் சொந்த வருவாங்கன்னு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்த்துட்டு வரணும். ஓகே.